ஒரு சின்ன இன்ஸ்டன்ட் அதுக்கப்புறம் ஆச்சு சார். அது ஷேர் தட் தென் ஐ வில் கோ டு மை பர்சனல் திஸ் திங். அத்திருவித மகாமியம் முடிஞ்சு சுவாமி எல்லாம் போயாச்சு. அதுக்கப்புறம் ஒரு நான் ஐ திங்க் 5-6 நாள் தணல்லாம் நல்லா தணிஞ்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து சல்லடையெல்லாம் போட்டு அந்த விபூதியெல்லாம் எடுக்கணும். அந்த ப்ராசஸ் வாஸ் தேர். அப்போ அங்கே போகிறோம், நாங்கெல்லாம் போயிட்டு இருக்கேன். அங்கே ஒரு இளநீ விற்கிற அம்மா எங்களை பார்த்துட்டு, ஏன் சாமி அந்த சாமி மறுபடியும் எப்போ வருவாருங்க அப்படின்னுது. ஓகே, ரொம்ப பக்தி போல இருக்கு, ஏம்மா எதுக்கு கேட்குற அப்படின்னு. ஒரு வாரத்தில் என் கடன் எல்லாம் அடைஞ்சு போச்சு சாமி. ஓ, அவ்வளவு வியாபாரம் ஆகி ஆல் ஹர் டெட்ஸ் ஆர் கிளியர்ட் ஐ பிலீவ். Can you not say that Swami came for her? பெரிய பெரிய ஆளெல்லாம் வந்திருக்கலாம், சீஃப் மினிஸ்டர் வந்திருக்கலாம், பெரிய பெரிய பீப்புள்லாம் வந்திருக்கலாம், எத்தனையோ ஸ்டேட்ல இருந்து கவர்னர்ஸ்லாம் வந்தா. Swami came for that lady also. So அதான் சொன்னேனே, சுவாமி பத்தி புரிஞ்சிக்கலாம் முடியாது. You can only enjoy him. அவர் பண்ணினது. சென்னையில் நடந்த அதிருத்ரம் பல பேருக்கு ஒரு திருப்பு முறையாவே இருந்திருக்கு. ஆமா, கண்டிப்பா இருந்தது. எத்தனையோ பேர் நான் காசிக்கு போயிட்டு இதை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எத்தனையோ பேர் நான் அதிருத்ரம் சென்னையில அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதை விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னவங்களும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இருக்கா, நிறைய இருக்கா.